மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 102. சில வருடங்களுக்கு முன்பு இரவு வெளியே கடையை அடைத்த பின்பு உள்ளே எப்போதும் போல் ஸ்டாக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார் அன்பு செல்வம். அப்போதுதான் வந்தார் வெற்றி செல்வம். கணக்குகளை சரிபார்ப்பதற்காக கணக்கு புத்தகங்களை எடுத்து வைத்தார். வெற்றி, எங்கே போயிட்டு வர? சும்மா ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்தேன்னா. அவரை அழுத்தமாக பார்த்தார் அன்பு. என்னென்ன அப்படி பார்க்குறீங்க? அந்த ஃப்ரெண்டு பேர் பத்மினியா? திகைத்தார் வெற்றி. என்னடா பதில காணோம்? கொஞ்சம் அதட்டலாக வந்தது அன்புவின் குரல். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணா, யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. அன்புவின் முகம் பார்க்காமல் பதிலளித்தார் வெற்றி. இங்கே பாரு வெற்றி, நான் எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு தான் உன்கிட்ட கேட்குறேன். என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத. வீட்டில் பொண்டாட்டி 2 பசங்க இருக்கும்போது என்னடா இதெல்லாம்? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. மூத்தவன் காலேஜுக்கே போயிட்டான். நீ பண்ணுறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா உன் மரியாதை என்ன ஆகும்னு யோசிச்சியா? தமையா பாவம், அவள் அப்பாவி பொண்ணு. அவளுக்கு துரோகம் பண்ணாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லை அண்ணா, நான் உன்கிட்ட பதில் கேட்கல. நீ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன், புரியுதா? இன்னொரு தடவை உன்னோட கால் அந்த வீட்டு பக்கம் அந்த பொண்ணை தேடிட்டு போச்சு, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். மிரட்டலாக சொல்லிவிட்டு சென்றார். வெற்றிக்கு கடுப்பானது. அன்பு அவ்வளவு எச்சரித்தும் அந்த பத்மினியோடு தன் பழக்கத்தை விடாமல் தொடர்ந்தார் வெற்றி. இன்னும் ஒரு முறை கண்டித்து பார்த்தார் அன்பு. ஆனால் வெற்றியிடம் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த முறை வெற்றிக்கு அடி விழுந்தது. உன் வயசுக்கு மதிப்பு கொடுத்து நானும் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இதை பாரு, இதுதான் கடைசி எச்சரிக்கை உனக்கு. இதுக்கு மேலே என் பேச்சை கேட்கல, வீட்டில் தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் இருக்கான், ஞாபகம் இருக்குல்ல? அவங்க கிட்ட நேராக போய் உன் வண்டவாளத்தை எல்லாம் சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. இந்த மிரட்டலும் அடியும் கொஞ்சம் வேலை செய்தது. கொஞ்ச நாட்கள் அந்த பக்கம் செல்லாமல் இருந்தார் வெற்றி. நல்ல வேலை, மாறிவிட்டான் என்ற அன்பு நிம்மதிப்பட்டு கொண்டிருக்க மீண்டும் அந்த பெண்ணோடு பழக்கத்தை தொடர்ந்தார் வெற்றி. இம்முறை வெற்றியிடம் பேசுவது வீண் என்று உணர்ந்து பத்மினியை சந்தித்து பேசினார். கணவனை பிரிந்து மகனோடு இருக்கும் பெண் அவள். முதலில் அன்பு கோபமாக அவளிடம் பேச அவளோ பிடிவாதமாக இருந்தாள். பிறகு அவளிடம் கெஞ்ச ஆரம்பித்தார் அன்பு. குடும்பமானம் காற்றில் பறந்துவிடும், மனைவியும் பிள்ளைகளும் என்ன ஆவார்கள் என்றெல்லாம் பேசி பத்மினியின் மனதை கரைத்தார். மெல்ல பேசி பேசி அவள் மனதை மாற்றினார். ஒரு வழியாக வெற்றியை விட்டு செல்வதாக பத்மினி ஒப்புக்கொண்டாள். ஆனால் இது வரைக்கும் என்னோட செலவுக்கெல்லாம் உங்கள் தம்பி தான் பணம் கொடுத்துட்டு இருந்தாரு, இனி நான் என்ன பண்ணுவேன் என்றாள். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, அதை நான் கொடுக்குறேன். இனி வெற்றியோட வாழ்க்கையில் நீ வரவே கூடாது. அவள் சம்மதித்து தனக்கு வேண்டிய பணத்தை வாங்கி கொண்டு ஊரை விட்டு சென்று விட்டாள். இனி வெற்றியின் வாழ்வில் குறுக்கிட மாட்டேன் என்று கையெழுத்து வாங்கி கொண்டுதான் அவளை அனுப்பினார் அன்பு. அதை அவள் கேட்ட பணத்தை கொடுக்க கஜேந்திரனிடமும் இன்னும் 4-5 பேரிடமும் கடன் வாங்கியிருந்தார் அன்பு. பணம் தானே, சம்பாதித்து கடனை அடைத்து விடலாம். தம்பியின் வாழ்வு நன்றாக இருந்தால் சரிதான் என்று மனதை தேற்றிக் கொண்டார். பத்மினி சென்ற பின் அந்த இரவு கஜேந்திரனின் அலுவலகத்தில் அமர்ந்து அவனை மிரட்டி கொண்டிருந்தார் அன்பு. இங்க பாரு கஜா, இன்னொரு தடவை திரும்பவும் இப்படியே அவன் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சொல்லி வை அவன்கிட்ட. உன் ஃப்ரெண்டு தானே அவன். நீ மட்டும் ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க, அவனுக்கு நல்லது எதுன்னு சொல்லித்தர மாட்டியா? இல்லை அண்ணா, சொல்கிறேன். அப்போது ஒரு புயலை போல் உள்ளே நுழைந்தார் வெற்றி. பத்மினி எங்க? கோபமாக அன்புவிடம் கேட்டார். அவ இனி இங்கே வரமாட்டா. போய் ஒழுங்கா தமையா கூட குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. நீ யார் என் வாழ்க்கையை முடிவு பண்ண? அன்புவின் சட்டையை கொத்தாக பிடித்து கத்தினார் வெற்றி. டேய், உனக்கு புரியுதா இல்லையா? அவ பணத்தை வாங்கிக்கிட்டு உன்னை விட்டு போயிட்டாடா. இதுலையே தெரியல அவளுக்கு உன்னை விட பணம்தான் முக்கியம்னு. அதை நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அது எனக்கே தெரியும். அப்புறம் ஏன்டா அவகிட்டயே போகணும்னு நினைக்கிற? எனக்கு அவ கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு. அவ தான் என்னை திருப்திப்படுத்துகிறா. எனக்கு தமையந்தியே பிடிக்கல. பலார் என்று வெற்றியின் கன்னத்தில் அறைந்தார் அன்பு. என்ன பேச்சுடா பேசுகிற? தமையாவை பிடிக்காம தான் 2 பிள்ளைங்களை பெத்தியாடா? அன்புவின் கோபமும் ஏறியது. ஆமாம், அவளை முதல்ல இருந்தே எனக்கு பிடிக்கல. அப்பா கிட்ட சொல்லியும் கேட்காம நல்ல பொண்ணுன்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி கட்டி வச்சாரு. ஆனால் சரியான தத்தி அவ. எல்லாத்துலேயும் வேற வழி இல்லாமல் தான் அவ கூட இருக்கேன். அவளை வேண்டாம்னு துரத்தி விட்டுட்டு பத்மினியை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும் எனக்கு. போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன் அவளை. அவர் பேச்செல்லாம் அன்புவின் தலையில் இடியாக இறங்கியது. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்ன பேச்சு பேசுகிற? அப்பாவியா நீ சொல்கிற எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு நீ சொல்கிறது தான் வேத வாக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுடா தமையா. அவளை பற்றி இப்படியெல்லாம் பேசாதடா. அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. போதும் போதும், இதுக்கு மேலே எதுவும் பேசாத.
நீ ஏன் என் விஷயத்தில் தலையிடுற? விழுப்புரத்தில் கொஞ்சமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து சம்பாதிக்க ஐடியா சொல்லி உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிற எனக்கே அட்வைஸா? என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் பாரு. டேய், நீ என்னடா எனக்கு பிச்சை போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஐடியா உன்னோட தான் இருக்கலாம், ஆனால் உழைப்பு என்னோடது. நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் என்னோட வியர்வை தான் இருக்குது. நான் ஒன்றும் உன்னோட உழைப்பை திருடலை. போயா, என்ன லாஜிக்காக பேசுறியா? நீ ஏதோ பண்ணிக்கோ சொல்லிவிட்டு வேகமாக வெற்றி அங்கிருந்து செல்ல அவர் கையை பிடித்து நிறுத்தினார் அன்பு. எங்கடா போற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். வெற்றி, சொன்னா கேளு, அப்புறம் நான் தமையா கிட்ட சொல்ல வேண்டி வரும். அன்புவின் கையை வேகமாக உதறிவிட்டு கோபமாக தள்ளிவிட அதில் தடுமாறி கீழே விழுந்தார் அன்பு. டேய் டேய், என்னடா பண்ற? கஜேந்திரன் அன்பு எழுவதற்கு உதவி செய்ய செல்ல, விடுடா, அந்த ஆள் என்னவோ எப்போ பார்த்தாலும் தமையா தமையான்றாரு. இவருக்கும் அவளுக்கும் நடுவில் என்ன இருக்கோ? அந்த தருண் பயலும் இந்த ஆளை சுற்றி சுற்றி தானே வரான். அவன் யாருக்கு பிறந்தானோ யாருக்கு தெரியும்? அவர் பேச்சில் கஜேந்திரனை திகைத்து பார்க்க அன்புவோ மொத்தமாக உடைந்து போனார். சி, நீ எல்லாம் மனுஷனாடா? உன்ன மாதிரி நினச்சியாடா என்ன? தம்பி பொண்டாட்டிய மகஸ்தானத்தில் வச்சு பார்க்குறவன்டா நான். குரல் உடைந்து வேதனையோடு அவர் கூற அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக அங்கிருந்து சென்றார் வெற்றி. வெற்றியின் பேச்சு வெகுவாக அன்புவை பாதிக்க தடுமாறி எழுந்து நின்றவர் பிடிமானத்திற்கு சுவற்றை பிடித்து கொண்டார். வெற்றியின் பின்னாலேயே சென்ற கஜேந்திரன், என்னடாய் வெற்றி இப்படி பேசிட்ட? அந்த ஆள் பொண்டாட்டி மேலே உயிரையே வச்சிருக்கிறவடா, உனக்கு தெரியாதா என்றான். அதெல்லாம் எனக்கும் தெரியும். இவன் மட்டும் சந்தோஷமா இருப்பான், என் சந்தோஷத்தை மட்டும் கெடுத்து விடுவானா? டேய், விட்டு தொல்லடா. அந்த பத்மினி போனா என்னடா? எத்தனையோ தாமினி மாலினி எல்லாம் இருக்காங்கடா, அவங்க கூட என்ஜாய் பண்ணு என்றான் கஜேந்திரன் மெல்லிய குரலில். என்னையும் உன்ன மாதிரி நினச்சியாடா கண்டவக்கிட்டையும் போய் நோய் வாங்கிட்டு வர்றதுக்கா? இதை பாரு, பத்மினி எந்த ஊருக்கு போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவேன். அவளை போய் முதல்ல கூட்டிகிட்டு வரேனா இல்லையான்னு பாரு, கோபமாக சொல்லிவிட்டு சென்றார் வெற்றி. இவனை திருத்த முடியாது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வர இறுகிய முகத்தோடு நின்றிருந்தார் அன்பு. அவர் அருகில் சென்றான். அண்ணா விடுங்க, அவன் கோபத்தில் ஏதோ சொல்லிட்டு போறான். அவர் அவனை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றார். அவர் முகத்தில் வேதனை அப்பட்டமாக பிரதிபலித்தது. இரவு முழுவதும் மன உளைச்சலோடு இருந்தவருக்கு நடு இரவில் மூச்சு திணறல் ஏற்பட மருத்துவமனையில் அனுமதித்தும் பலனின்றி இறந்து போனார். நடு இரவில் அன்பிற்கு அப்படியே ஆனதுபோது நாயகி வெற்றியை தான் உதவிக்கு அழைத்தார். வேறு வழியின்றி அவர்தான் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அன்பு இறந்துவிட அவரால் பத்மினியை தேடிச் செல்ல முடியாமல் போனது. அன்புவுக்கு கொல்லி வைத்து காரியம் எல்லாம் செய்தது அவர்தான். கிட்டத்தட்ட 15 நாட்கள் கடந்தே பத்மினியை தேடிச் செல்ல அவளை கண்டுபிடிக்க முடியாமலேயே திரும்பி வந்து விட்டார். டேய் வேணா, இதோட விட்டுடு. உங்கள் அண்ணன் மானஸ்தன் நீ பேசின பேச்சுக்கு உயிரையே விட்டுட்டாரு. இனியாவது அந்த பத்மினியை விட்டு தொலை. செத்தும் சாதிச்சுட்டான்டா அந்த ஆள். அவள் எங்கே இருக்கானே தெரியலடா. அடப்பாவி, அப்போ அவளை தேடி போனியா? சரி விடு. எப்படிடா விடுறது? என் சந்தோஷத்தை இல்லாமல் பண்ணிட்டான் இல்லை? அவன் பொண்டாட்டியும் பொண்ணும் எப்படி சந்தோஷமாக இருந்துடுறாங்கன்னு நான் பார்க்குறேன். அந்த ஆளோட ஆத்மா கூட அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து கதறணும். அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். சாகுற வரைக்கும் நரகத்தை காட்டுறேனா இல்லையான்னு பாரு. டேய் வேணாண்டா, விட்டு தொலைடா. ஹஹாஹா, நீ தானே அதுக்கு உதவியே பண்ண போற. டேய் என்னடா சொல்கிற? நானா? அதிர்ச்சியாக கேட்டான் கஜேந்திரன். ஏன் பண்ண மாட்டியா? நீ பண்ணிதாண்டா ஆகணும். இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே? தன் செல்ஃபோனில் இருந்த அந்த புகைப்படத்தை வெற்றி காட்ட திகைத்தான் கஜேந்திரன். நல்லா பாரு, யார் இது? தாமினியா மாலினியா இல்லை வேற பேரா? ஞாபகம் இருக்கு இல்லை? ஏன்னா உன் பொண்டாட்டி கேட்கும்போது நீ சொல்லணும் இல்லை? ஐயா மகராசா, என் வாழ்க்கையில் கும்மி அடிச்சிடாதடா. நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். அது நீ புத்திசாலிடா. ஆதி சொல்லி முடித்து தருணின் முகம் பார்க்க கைகளை இறுக்கி பற்களை கடித்து தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான் அவன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.